ஸ்டூடெண்ட்ஸ் நான் இப்போ நம்ம நெட்டில் பார்க்க போகிற நெட் ஆர் ஸ்லேட் பேப்பர் 1ல் யூனிட் 4 வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டைப்ஸ் மீனிங்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்லேருந்து எதுலேருந்து டெரைவ் பண்ணாங்களோ லாட்டின் வேர்டு அப்படின்னா கம்யூனஸ் விச் மீன்ஸ் காமன்னஸ் அப்படின்னு அர்த்தம். கம்யூனஸ்ன்றது என்னன்னு குறிக்கோன்னா காமன்னஸ். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோன்னா கம்யூனிகேஷன் என்னது நம்மளுடைய ஐடியாஸ் ஆர் தாட்ஸ் இல்லை ஸ்பீச்சை ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட பகிர்தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லையா. அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் பர்சன்ஸ். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், கம்யூனிகேஷன்றதை ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் சொல்லலாம், இல்லை ஒருத்தர்கிட்டேருந்து பல பேர்கிட்ட சொல்லலாம், இல்லை பல பேர்கிட்டேருந்து ஒருத்தர் வேணால் மோர் தென் ஒன் பர்சன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ் ஆர் ஒப்பீனியன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம் கம்யூனிகேஷன் முடியும், நம்மளுடைய ஐடியாஸ், நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ், நம்மளுடைய தாட்ஸு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ரெண்டுமே இருக்குது, அதெல்லாம் அப்புறமா நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒருத்தர் புரிஞ்சிருக்காக. டைனமிக் ப்ராசஸ், அதாவது பாஸ் சர்வெண்ட் அந்த மாதிரி. ப்ரைமரி பர்பஸ் இஸ் டு கெட் ரெஸ்பான்ஸ், நம்ம எதாவது சொன்னால் ரெஸ்பான்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேனல்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன். வெர்பல் கம்யூனிகேஷனை எதை பேஸ் பண்ணால் பேசுறது எழுதுது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட் எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ். நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஸ் தாட்ஸு ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுக்கறது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஓரல் கம்யூனிகேஷனாக தெரியும் இல்லையா, வாய் வழியாக பேசுகிறது அந்த மாதிரிலாம் வரும், ஓரல் கம்யூனிகேஷனில் வரும். அண்ட் தென் ரிட்டன் கம்யூனிகேஷனாக எழுத்து மூலிமா ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு லெட்டர்ஸு அண்ட் தென் ஏதோ எனிதிங் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதோ போடுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெர்பலில் பார்த்துட்டோம். வெர்பல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வெர்பல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ஆனால் நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது. இது நான் வெர்பல் எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் வெர்பல் எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட், கண்ணுக்குள்ளே பேசுகிறது, கெஸ்டர்ஸ், போஸ்டர் மூலிமா பேசுறது, ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஆப்ஜெக்ட் மூலிமா பேசுறது, பாடி லாங்குவேஜ், இதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. ஏன்னா இது நம்ம பாட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபார்மல் ப்ரொசீஜர் தேவையில்லை. ஆனால் வெர்பல் கமிஷனுக்கு வந்து ப்ரொசீஜர் தென் அந்த மாதிரி இருக்கணும், இதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூசஸ், கைனசிக்ஸ் அண்ட் தென் சோஷியல் க்ளூஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைப் ஆஃப் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷனாக நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா கம்யூனிகேஷன் மூலிமா ஒரு ஃபார்மட் ஸ்ட்ரக்சர் மூலிமா யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். அது ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா when compared to ஃபார்மல் வந்து ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் கிட்ட, மேனேஜர் கிட்ட அந்த மாதிரி நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோடு தான் பேசுவோம் இல்லையா, இப்படி தான் பேசணும்னு பேசுவோம் இல்லையா, அதான் பார்த்திங்கன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேஷுவல் கம்யூனிகேஷன், நம்ம ஆஸ் யூஷுவல் பேசுகிறோம் இல்லையா, இது அன்ஸ்ட்ரக்சர்டு, இதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே கிடையாது, நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, கிரேப் வைன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது ஞாபகம் வச்சுக்கணும், சில நேரத்தில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ கிரேப் வைன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் சொல்லலாம், இல்லை இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கிரேப் வைன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஸ்பீடாக இருக்கும் when compared to ஃபார்மல் கம்யூனிகேஷனை நம்ம கம்பேர் பண்ணும் போது இன்ஃபார்மல் கம்யூனிகேஷனோட ஸ்பீட் வந்து அதிகமாக இருக்கும். இதோட ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் அந்த மாதிரி தான் இதோட ட்ராபேக்ஸாக இருக்கும். இப்போ அந்த பேசிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப், இப்போ ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன கம்யூனிகேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷனாக தன்னைத்தானே பேசிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். நம்மளே பேசிக்கிறோம் இல்லையா, அதான் இன்ட்ரா. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து சொன்னோம்னா இன்ட்ரா பர்சனலுக்கு செல்ஃப் டாக் பண்ணுறோம் இல்லையா, அது ரீகாலிங், இமேஜினேஷன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ் பண்ணி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ட்ரான்ஸ்பர்சனல் கம்யூனிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்டர்பர்சனல், அது வந்து இன்ட்ரா பர்சனல். இது வந்து இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்யூனிகேஷனை, நம்மளுடைய ஐடியாஸ் இல்லை ஃபீலிங்ஸை 2 or more பர்சன்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுறது, அதாவது மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது த்ரூ டிஃப்ரெண்ட் வெர்பல் மெத்தட்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுறது தான்
தான் பார்த்திங்கன்னா இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு குரூப் கம்யூனிகேஷனாக தெரியும் இல்லையா, ஒரு சின்ன குரூப் இல்லை லார்ஜ் குரூப் வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து குரூப் கம்யூனிகேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன்னா நம்மளுடைய இன்ஃபர்மேஷனை மாஸ் மீடியா மூலிமா காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்கலாம், மேகசின் இருக்கலாம், புக்ஸு, ஃபிலிம்ஸ், இன்டர்நெட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் ஆர் மாஸ் மீடியா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிஸ் ஆஃப் டைரக்ஷனில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் கம்யூனிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக பேசணும் அப்படின்னு இருக்குல்லையா, அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுப்ரியர் அண்ட் தென் சப் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்வர்ட் இல்லை டவுன்வர்ட் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் இது வந்து இந்த வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் வந்து ஃபாலோ பண்ணி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹொரிசாண்டல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது பர்சன் பார்த்திங்கன்னா சேம் கேட்டகரியில் ஆர்கனைசேஷன் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் தான் பார்த்திங்கன்னா ஹொரிசாண்டல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இது வந்து ஆல்சோ நோன் அஸ் லேட்ரல் கம்யூனிகேஷனும் இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ லெவல் டு ஹை லெவல், அதாவது கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்க மேனேஜர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா அது அப்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லோ லெவல் டு ஹை லெவல் அப்படின்னு சொல்லலாம். எம்ப்ளாயீஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அப்வர்ட் கம்யூனிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லாமல் ஃப்ரீயாக அவங்களோட ஐடியாஸை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கணும். அதான் அப்வர்ட் கம்யூனிகேஷன். எம்ப்ளாயீஸ் கிட்ட ஃப்ரீயாக அவங்க ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஹையர் அத்தாரிட்டி கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீட்பேக் வந்து எம்ப்ளாயீஸ் வந்து சூப்பர்வைசர் கிட்ட ஃபீட்பேக் ஏதாவது கொடுப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் கம்யூனிகேஷன். இது சரியில்லை, இது நல்லா இருக்குது, இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் இஸ் ஆப்போசிட் டு த அப்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ். இது வந்து லோ லெவல் டு ஹை லெவல் இல்லையா, இது ஹை லெவல் டு லோ லெவல். அதாவது பார்த்தீங்கன்னா மேனேஜர் இருக்கவங்க ஸ்டாஃப்ஸ் கிட்டே எதாவது பேசுகிறது, இந்த மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுனா டயக்னல் கம்யூனிகேஷன்றது பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஒரு பர்சன் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருப்பாங்கள்ல, வேறு லெவலில் இருக்க பர்சன் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா டயக்னல் கம்யூனிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்து மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும், மேனேஜர்ன்றது தனி லெவலு, சூப்பர்வைசர்ன்றது தனி லெவலு, இவங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன வந்து சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா டயக்னல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இப்போ இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்றது எதை பேஸ் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எது வந்து காஸ் ஆஃப் எஃபிஷியன்சி கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கை தான் நம்ம வந்து எஃபிஷியன்சி கம்யூனிகேஷனாக வந்து நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ இந்த கம்யூனிகேஷனாக என்னது, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ்ன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.